50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னை விலாகர் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல வந்து ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க 50,000 அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. நடுவில் கொஞ்ச நாள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஹைட் பண்ணி வச்சிருந்தேன் சில காரணங்களால. அப்புறமேட்டு வந்து நான் பப்ளிக்ல போட்டுட்டேன். இந்த 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டமாக பயணிக்கிறதுக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெரி மச் தேங்க்யூ. இந்த 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்குமே வந்து மறுபடியும் ஒரு நன்றி. அண்ட் இனிமேல் வந்து அடுத்த கட்டமாக பயணிக்கிறதுக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நிச்சயமாக சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் வந்து ஒர்க் ஸ்கெடியூல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால போக போக வந்து அதிகமான வீடியோஸ் போடுவேன். இப்போதைக்கு வந்து வீக்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற கான்செப்ட் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அண்ட் சரி, இந்த 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு, இதை வந்து ஒரு வீடியோவை போடலாமான்னு யோசிச்சா அது அவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருக்காது. ஸோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எஃபியில், இன்ஸ்டாவில் அண்ட் கமெண்ட்ஸில் கீழே வந்து என்ன மாதிரி நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி விளாக் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாமே, இது ரெண்டு சேர்ந்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், அப்புறமேட்டு எப்படி விளாக் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல போகிறேன். பாருங்கள். இதெல்லாம் தான் என்னோட எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒவ்வொன்றா வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன அப்படின்னு. முதல் எக்யூப்மெண்ட் வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற iPhone 6s, அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில். ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக இதோட பாக்ஸ் தான் அது. iPhone 6s பற்றி பெருசாக சொல்ல தேவையில்லை, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நான் வாங்கினப்போ 32,000 வித் ஆஃபரோடு வாங்கினேன். பேடிஎம்மில் வாங்கினேன். ஆக்சுவலியாக பேடிஎம்மில் வாங்கினேன். அண்ட் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் தான் வந்து அதிகமாக நான் வரக்கூடிய வீடியோவில் வந்து என் ஃபேஸ் தெரியக்கூட வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகா பிக்சல் 1080 பிக்சலில் ரெக்கார்ட் ஆகும். அண்டு பேக் கேமரா வந்து 12 மெகா பிக்சல், அது வந்து அப் டு 4K வரைக்கும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்லோ மோஷன் நல்லாயிருக்கும் அண்டு நார்மல் வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்து iPhone 6s. அப்புறம் வந்து மைக். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த மைக் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட் எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா போயா BYM1 சொல்லிட்டு ஒரு மைக்கு. எல்லா யூடியூபர்ஸோட டிஃபால்ட்டான ஒரு பிகினிங் மைக் வந்து இந்த மைக்காக தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலி நான் வாங்கினப்போ 1200 வாங்கினேன். 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினப்போ இது வந்து ஈபேயில் வாங்கினேன். ஈபேலேருந்து ஆர்டர் பண்ணி வரத்துக்கு ஒரு மாதம் ஆச்சு. ரொம்பவே நல்ல மைக்கு. பிகினிங் யூடியூபர்ஸ் வ்ளாகர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். BYM1 போயா. இதோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். சப்போஸ் யாராவது வாங்கினா கூட நீங்கள் வாங்கிக்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான். ஸோ செகண்ட் எக்யூப்மெண்ட் வந்து இது. தேர்ட் எக்யூப்மெண்ட் வந்து iVoltaவோட ஒரு செல்ஃபி ஸ்டிக். இது நார்மலான ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஜஸ்ட் 200 ருபீஸ் கிடைக்கக்கூடிய ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான். இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். அவுட்டோர் ஷூட்டிங் போகிறப்ப கொஞ்சம் வைட் ஆங்கிளாக கொஞ்சம் வைடாக வந்து ஷார்ட்ஸ்னா வந்து நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ரேட்டு சரியாக தெரில, ஒரு 200 சம்திங் நினைக்கிறேன். இது தேர்ட் எக்யூப்மெண்ட். ஃபோர்த் எக்யூப்மெண்ட் வந்து இது ஒரு சின்ன ஒரு கொரில்லா பாட் மாதிரி. ஜோபிலாம் இல்லை, நார்மல் ஸ்ரீஷேர்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ப்ராடக்ட் தான். பட் ஆனால் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப வந்து நல்லா இருக்காது. பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு, ரிவ்யூஸ்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. பட் 1 மந்த்தாக யூஸ் பண்ணேன். இட்ஸ் ஸோ பேட். பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வந்து சும்மா எமர்ஜென்சிக்கு வந்து அங்கங்கே நூல்லாம் வச்சு கட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஜஸ்ட் இன்டோர் மட்டும்தான், அவுட்டோர் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இது வாங்குறப்ப வந்து 600 சம்திங் அமேசானில் வாங்குறப்ப. ஸோ இதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், இதை வாங்காதீங்க. அண்ட் ரொம்பவே என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்து இதுதான். லைட்டு, அட்ஜஸ்டபிள் லைட், நல்லாயிருக்கும். ஃபேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 2 3 நிறையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா
பலாரம் சந்தையில் வாங்கினேன் 120 ரூபா. ஓகேவா, மேக்ஸிமம் 150 ரூபா இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். நான் வாங்கினது வந்து 120 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் ஷூட்டுக்காக இருக்கட்டும், இல்லை ஈவினிங் டைம் ஷூட்டுக்காக இருக்கட்டும். இது வந்து நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து நம்ம ரைட் கொடுக்காட்டியும் கூட ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் காமிக்கும்னு வச்சிங்களேன். இட்ஸ் ஓகே, பிகினிங்க்கு இது ஓகே. பலாரம் சந்தையில் போய் வேணும்னா வாங்கிக்கோங்க. நிறைய இடத்துல பாரிஸ் வாரனால கிடைக்கும், எங்கே வேணால் கிடைக்கும். ஸோ 4th. அடுத்து வந்து புதுசாக சென்னை விலாகருக்கு வாங்கின ஒரு எக்யூப்மெண்ட்டு. இது வந்து ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸு. கேமராவில் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வந்து ஜஸ்ட் போடலாம், பேக் கேமராலே வந்து போடலாம். ரொம்ப பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து ஐ திங்க் 120 டிகிரியா சரியாக தெரில, 104 டிகிரி 104 டிகிரி ஆங்கிள். அந்த கார்னர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் அந்த பிளர் ஆகும், மற்றபடி கொஞ்சம் ஓரளவுக்கு வைட் ஆங்கிள் கிடைக்கும். ஓகே, ஃபைன். அப்புறம் இது ரொம்ப ஒரு காமெடியான ப்ராடக்ட்டு. பேங்க்வுட்னு நினைக்கிறேன். பேங்க்வுட்டில் தான் வாங்கினேன் இந்த மினி ட்ரைபாடு. ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாடு தான் இது. இது சும்மா ஆர்வத்தில் வாங்கினேன். அப்போ வந்து வெறும் $1 தான் அதோட ரேட்டு, ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ $1 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சில வீடியோஸில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. பட் ஆனால் உடஞ்சி போச்சு. சரி, சும்மா ஒரு ஞாபகார்த்தமாக வந்து வச்சுருக்கேன். இதுவுமே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், வேண்டாம். இதுவும் நிறைய யூடியூபர்ஸோட ஒரு பிகினிங் ட்ரைபாடாக இருக்கும். ஃபோட்ரான் ட்ரைபாட் அமேசானில் வாங்கினேன், 750 ருபீஸ். பிகினிங் இன்டோர் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அவுட்டோருக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தாலும் கூட அதோட மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஃபேமாக இல்லை. இன்டோர் ஷூட்டிங்னா கன்ஃபார்மாக வாங்கலாம். இதுவே உடஞ்சி போச்சு. நான் வந்து ஆஞ்சநேயர் கோயில் கயிறை வாங்கி கட்டி வச்சுருக்கேன் சேஃப்டிக்கு. ஸோ இதுதான். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப் வந்து ஆப்பிள் பிளாக் மேக். ஓகே, பிளாக் மேக் வந்து ரொம்ப 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 ரேராக தான் கிடைக்கும். இந்தியாவிலே வந்து ஒரு 10-15 பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நானும் ஒருத்தங்கிறதுல பெருமையாக இருக்குது. அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு டெல் தான், ஜஸ்ட் ஸ்டிக்கர் தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன் மேலே, ஆப்பிள் ஸ்டிக்கரு. அண்ட் டெல் ஓஸ்ட்ரோ நான் வாங்கும்போது 36,500 ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில். 3 வருஷம் ஆகுது. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. அடோப் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன், லைசன்ஸ்டு வெர்ஷன். 8 GB ரேம், 1 TB ஹார்ட் டிஸ்க், கிராஃபிக் கார்டெலாம் இருக்குது, நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு நல்ல வீடியோஸில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி என்னோடய ஃபைனல் எக்யூப்மெண்ட் கிம்பல், ஜியூன் ஸ்மூத் Q. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஆரம்ப ஃபர்ஸ்ட் வீடியோவிலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய எல்லா வீடியோவும் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இதுதான் காரணம். இது ஒரு 3 ஆக்சிஸ் கிம்பல், 1, 2 and 3. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், ஹவு டு யூஸ் ஜியூன் ஸ்மூத் Q கிம்பல்னு. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஜஸ்ட் வாங்குறவங்க அப்படிங்கிற வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இதோட அடுத்த வருஷம்லாம் வந்துருச்சு, ஸ்மூத் 4லாம் வந்துருச்சு, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் வந்து என்னோடய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த ஒரு கிம்பல் தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ என்னோடய எல்லா எக்யூப்மெண்ட்டும் சொல்லிட்டேன், எல்லா ப்ராடக்ட்டை பற்றி சொல்லிட்டேன். பட் ஆனால் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அது இதுதான் கடைசியாக எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதை வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன், இதையே மறந்துட்டேன். இது வந்து அடோஃபிஸோட ஒரு கொரில்லா பாட், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரீசெண்டாக தான் வாங்கினேன், 800 ருபீஸ். இது வந்து அமேசானில் வாங்கினேன். ரொம்பவே வந்து டியூரபிள், லைட் வெயிட், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை வச்சு தான் நான் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 1.5 kilograms, போத் DSLR, நார்மல் DSLR இருக்கும், மொபைலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே அந்த மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க, இதுவே ரொம்ப நல்ல வந்து க்ரிப்பாக இருக்குது. ஸோ ஹைலி ப்ரிஃபரபிள், கண்டிப்பாக வந்து வாங்குங்க. அண்ட் ஹவு டு விளாக் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்படி பப்ளிக்லாம் வந்து நீங்கள் வந்து விளாக் பண்ணுறீங்க, கூச்சமாக இருக்காதான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி கூச்சமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். அப்புறம் போக போக வந்து சரியாயிடும், பழகிடும். மக்கள் தானே, நம்ம மக்கள் தானே, நம்ம சொசைட்டி தானே, நம்ம சொசைட்டியில் ஒரு அங்கமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கூச்சப்படுறதுக்கான தேவையில்லை. ஆரம்பத்தில் கூச்சமாக இருக்கும், நானும் அதை தான் கடந்து வந்திருக்கேன். பட் இப்போ வந்து எனக்கு கூச்சம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. நீங்களும் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 விளாக்லாம் வந்து பப்ளிக்கில் விளாக் பண்ணும்போது உங்களுக்குலாம் கண்டிப்பாக போயிடும். அண்ட் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் வந்து கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன்.
சப்போஸ் சொல்ல முடியாட்டி இருந்தாலும் கூட அதை வந்து நான் மைண்டில் வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு வீடியோவாக போட்டுருவேன். அண்ட் எனி டைம் எனி டவுட்டாக இருந்தாலுமே இல்லை எனி சஜஷன்ஸாக இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அகைன் தேங்க்யூ ஸோ மச். See you in another vlog. Tata.